விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆன காஃபி வித் டிடி, அன்புடன் டிடி மற்றும் இன்னும் சில நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினது மூலமா ஃபேமஸ் ஆனவங்க தான் டிடின்னு அழைக்கப்படுற திவ்ய தர்ஷினி. இவங்க ஒரு சில படங்கள்ல கூட நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருக்கதான் செய்றாங்க. இவங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்ற ஒரு முடக்குவாத நோயால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுக்காக தொடர்ந்து சிகிச்சையும் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இதனாலேயே இவங்களால தன்னோட வேலைகளை சரியா செய்ய முடியாம போய் வேலையை கைவிட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து இவங்க நல்லபடியா குணமடைஞ்சு திரும்பவும் நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கணும்னு அவங்க ஃபேன்ஸ் பலரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற நிலைமையில ரீசெண்டா டிடி தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஹாஸ்பிட்டல் பெட்ல இருக்கிறதையும் வலது காலில் ஆபரேஷன் பண்ணிருக்கக்கூடிய போட்டோஸையும் ஷேர் பண்ணி அவங்க ஃபேன்ஸுக்கு ஷாக் கொடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து கேப்ஷன்ல தன்னோட ஃபேன்ஸ்க்காக சில விஷயங்களையும் பேசியிருக்காங்க. ஆக்சுவலா அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, கடந்த 3 மாசமும் எனக்கு சோதனை காலம்னு தான் சொல்லணும். ஏன்னா கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய முழங்கால் பகுதியில பெரிய அறுவை சிகிச்சை ஒண்ணு நடந்தது. அதுல என்னுடைய மொத்த மூட்டெலும்பையும் மாத்திருக்கேன். ஆக்சுவலா கடந்த 10 வருஷத்துல இது என்னுடைய 4வது ஆபரேஷன் சொல்லலாம். இதுவே என்னுடைய கடைசி ஆபரேஷனா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன், நம்புறேன். இதுல இருந்து நான் வெளியே வரதுக்கு கடினமான ஒரு பயணத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்கேன். இது எனக்கு அதிகமான வலியை கொடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா குணமடைஞ்சு வந்துகிட்டு இருக்கேன். 2 மாசம் கழிச்சு இதை போஸ்ட் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, என்ன திரையில பார்த்து அன்பை பொழியறவங்களுக்கும் எனக்கு உறுதுணையா இருக்கவங்களுக்கும் என் மேல அனுதாபம் காட்டுறவங்களுக்கும் இதை தெரியப்படுத்துறதுக்காக தான். ஆக்சுவலா எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த அளவில்லா அன்பை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். கடந்த 10 வருஷமா இந்த கடினமான பயணத்துல எனக்காக வேண்டிக்கிட்டவங்களுக்காகவும் சப்போர்ட்டிவா நின்னவங்களுக்காகவும் என் மனசோட அடி ஆழத்துல இருந்து இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த பிரச்சனை என் வாழ்க்கையோட 2 பக்கத்துக்குள்ள என்ன கொண்டு போச்சு. இந்த வழி என்ன ஒரு கசப்பான மனிதரா மாத்திரக்கூடாதுன்னு எப்பவுமே நான் எனக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதை செய்யறதுக்கு உங்களோட அன்பும் எனக்கு உதவியா இருந்ததுன்னே சொல்லலாம். இப்ப கொஞ்சம் வெளிச்சம் தெரியறதால நான் மறுபடியும் ஸ்ட்ராங்கா வருவேன்னு உறுதியா நம்புறேன். இந்த சிகிச்சையில எனக்கு உதவியா இருந்த டாக்டர்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கடந்த வருஷங்கள்ல நான் எங்கேயாவது நடந்து போறத நீங்க பாத்திருந்தாலும் நான் சரியாகணும்னு நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தாலும் இப்ப எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க, எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை, நான் இப்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். சீக்கிரம் நான் உங்க எல்லாரையும் என் புது முழங்காலோட சந்திக்கிறேன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. டிடியோட இந்த போஸ்ட் வைரலானதை தொடர்ந்து செலிபிரிட்டிஸும் இவங்களுடைய ஃபேன்ஸும் இவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசி தங்களுடைய அன்பை வெளிப்படுத்திக்கிட்டு வராங்க.